என்ன பசங்களா, எல்லாரும் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு என்னதான் லீவ் நிறைய விட்டாலும் படிக்கிறது மட்டும் மைண்ட் செட்டு கம்மியா படிச்சு எப்படி மார்க் வாங்குறது அப்படின்னு தான் யோசிப்போம். லைவ்ல நிறைய பசங்க வந்து கேக்குறீங்க, மேம் நான் இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா போதுமா? என்னால வந்து 75+ வாங்க முடியுமா? இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது? எது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் எந்தெந்த சாப்டர்ல வந்து என்னென்ன மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை எடுத்திருக்கோம். ஸோ அதோட ஆவரேஜ் தான் உனக்கு இங்க கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சாப்டர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து 16 மார்க் கேட்டுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சாப்டர் படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸும் இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ நீ ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும்னு நினைச்சனா இது ரெண்டும் ஒன்னா முடிச்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான மார்க் இருக்கிறது பெரிய சாப்டரும் இதுதான், அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால இருந்து 24 மார்க் கேட்டுறாங்க. இது மட்டுமே படிச்சனா ஒரு 55 மார்க் வந்துருது. இது இல்லாம 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணா ஆல்மோஸ்ட் 60 எடுத்துடலாம்டா. 60 இங்கேயே வந்துருச்சு. ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, அடுத்து நான் இன்னும் மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா குவாடினேட் ஜியோமெட்ரியும் மென்சுரேஷனும் ஈஸியான சாப்டர். ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் கொஸ்டினை படிச்சு கிவன் எழுதி ஃபார்முலா எழுதி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளோ ஈஸியான சாப்டர். ஸோ அப்போ இதுல ஒரு 15 இங்க ஒரு 16 ஆல்மோஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 75 மார்க்ஸ் இதுல இருந்தே வந்துருச்சு. இது இல்லாம நம்ம புக் பேக் 1 மார்க்லாம் படிச்சோம்னா ஆல்மோஸ்ட் இங்க இருக்க 1 மார்க் 14மே நீ அட்டன் பண்ணிடலாம். அப்போ 75+க்கு மேலேயே வாங்கிடலாம். அப்ப இதுதான் உன்னோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் 1, 2, 3, 5 and 7. இது இல்லாம கண்டிப்பா 4th சாப்டர்ல நம்ம எல்லாருமே வந்து ஜியோமெட்ரி படிச்சிருப்போம். அப்ப நினைச்சு பாரு, நீ நினைச்சா 80, 85 ரீச் பண்ண முடியும் இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மட்டும் படிச்சா. ஆனா நான் எல்லாத்தையும் படிக்க சொல்றது எதுனா கம்பல்சரி கொஸ்டின்காக நான் எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் மேம், ஷோரா 75+ வாங்கிட முடியுமானா ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாம ஒரு சாப்டர் ஹை வெயிட்டேஜ்னு சொன்னா அட்லீஸ்ட் அந்த சாப்டர்ல எல்லாத்தையுமே படிச்சிருங்க. சரியா? ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாம எல்லாமே படிச்சனா ஷியோரா இந்த ஃபுல் 16 out of 16 உன்னால வாங்க முடியும். ஸோ எஸ் பசங்களா, நீங்க இதை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிருவீங்க நான் நம்புறேன். அப்போ எல்லாருமே, அதாவது நம்மளோட மினிமம் மார்க்கே 75 தான் இருக்க போகுது இல்லையா? மினிமம் மார்க்கே எல்லாரும் 75 தான். அதுக்கு மேல எய்ம் பண்ணி மார்க் வாங்குறதுக்கு படிக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க பசங்களா. இந்த லாஸ்ட் ரிவிஷன் டைம்ல இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ படிச்சுட்டே இருங்க. நம்ம லைவ் கிளாஸஸ்ல எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு நான் பண்றேன். ஸோ லைவ் கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.